ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சூழ்நிலையியல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள், அதாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் விடைகள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆற்றல் தரும் உணவுகள் என்னென்ன? கேழ்வரகு களி, சோறு, சப்பாத்தி. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பற்களையும் எலும்புகளையும் வலிமையாக வைத்திருக்கும் உணவு எது? பால். மூன்றாவது கேள்வி, உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருப்பு வகைகள், இறைச்சி, மீன், முட்டை. அடுத்தது, ஒரு நாளைக்கு எத்தனை குவளை நீர் பருக வேண்டும்? 6 முதல் 8. ஐந்தாவது கேள்வி, அனைத்து உயிர்களும் உயிர் வாழ அவசியமான ஒன்று எது? நீர். அதாவது உயிர் வாழ நம்மளுக்கு காற்று எல்லாமே நிறைய அவசியம் இருக்குது. பட் இந்த பாடத்திற்கான கேள்வியிலிருந்து நாங்கள் இதை சொல்லியிருக்கோம். அந்த பாடத்துக்கான கேள்விக்கான பதில் இது. அடுத்தது, பொங்கல் திருநாள் எதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகின்றது? இயற்கை. இப்போ இது நம்மளுக்கு தெரியாதான்னு நம்ம நினைப்போம். பட் அங்கே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி விடைகளை கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இந்த கேள்வியில் ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு நம்ம தெரியாத மாதிரி விடை போட்டு வருவோம். அதனால் நம்ம ஒரு டைம் அந்த புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இல்லாமல் எழுதிக்கலாம். அடுத்தது, பொங்கல் என்பது எதற்கான திருநாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அறுவடை. இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் அங்கே போனோம்னா நம்மளுக்கு அதை பார்த்தா இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, ஏன்னா ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அறுவடைங்கிறதுலேயே ஆப்ஷன்ஸில் நிறைய விதமாக நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எழுத்து பிழை வர மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது அதுக்கு ஓரியன்டாக மீனிங் வர மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஒன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் எழுதலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, பொங்கல் திருநாள் எத்தனை நாள் கொண்டாடப்படுகின்றது? 4. அடுத்தது, சீர்குருமா எந்த பண்டிகைக்கான உணவு? ரம்ஜான். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸுக்கு கேக்கு, பிரியாணி, பொங்கலுக்கு பொங்கல் பண்டிகைனா பொங்கல், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும். பட் சீர்குருமாங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இதை இப்போ ரம்ஜானுக்கு சீர்குருமா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸை மாற்றி இப்போ கொஷினை மாற்றி கேட்பாங்க நம்மளுக்கு எப்படி வேணால். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது, பண்டிகை திருநாள் எதனை உணர்த்தும் நாட்களாகும்? இது நமக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே போனால் நம்மளுக்கு அந்த கொஷினை பார்க்குறப்ப தான் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம புக்ஸில் இருக்கிற மாதிரி படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்டிகை திருநாள் எதனை உணர்த்தும் நாட்களாகும்? மகிழ்ச்சியையும் பகிர்தலையும். இந்த மாதிரி நம்மளுக்கு 1ஆம் வகுப்பு தான் இதை நம்ம படிக்கணுமான்னு நினைப்போம். பட் 1ஆம் வகுப்பாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் படிச்சிட்டோம்னா நம்ம தெளிவாக எழுதிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.